ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட்டுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட்டு. இது பீட்ரூட் அப்புறமா ஜவ்வரிசி வச்சு பண்ணுற ஒரு ஹல்வா. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டுங்க. நம்ம நினைக்கும் போது ஈஸியாக செஞ்சிடலாம். பசங்களுக்கும் இது பீட்ரூட் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. நம்ம என்ன பண்ணணும்னா, இது ஹெல்தியான வெர்ஷனில் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் பீட்ரூட் ஜூஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்கிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஜவ்வரிசியும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லையா, குளிர்ச்சி. அதனால் இந்த ஜவ்வரிசியும் பீட்ரூட்டும் சேர்த்து நான் இந்த ஸ்வீட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம என்னென்னா ஆடட் கலர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. அதனால் இன்னும் ஒரு ஹெல்தியர் வெர்ஷனாக இது இருக்கும். இது சாப்பிட அப்படியே வாயில் போட்டால் கரைஞ்சிரும். அந்த மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம சட்டுன்னு ஒரு 5-10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதுக்காக நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற அளவு அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்பராக வரும் இந்த ஸ்வீட்டு. 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்துகிட்டு இது மிக்சியில் போட்டு நல்லா மிக்சியில் ஆட்டிக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஒரு ரவா மாதிரி, ஒரு உப்புமா ரவா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது ஆகும். அது நம்ம 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதே கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜவ்வரிசி இந்த தண்ணியில் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பெரிய பீட்ரூட், அப்படின்னா ஒரு 1/4 கிலோ பீட்ரூட் இருக்கும். அது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு, அப்புறமா என்ன பண்ணேன், ஒரு துணி இருக்கும் இல்லையா, மஸ்லின் துணி, அந்த துணியில் இந்த ஜூஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வெறும் ஜூஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். அதில் அந்த பல்பெல்லாம் வரக்கூடாது. இப்போது 1 கப் பீட்ரூட் ஜூஸு எடுத்துட்டேன். அந்த பீட்ரூட் ஜூஸ் நம்ம இந்த ஜவ்வரிசி மிக்சரில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். 1 கப் தண்ணி, 1 கப் பீட்ரூட் ஜூஸ் கரெக்டாக இருக்கும். 1 கப்பு ஜவ்வரிசி மாவு. இப்போது இது நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். 1/2 மணி நேரத்தில் என்ன ஆகும்னா, இந்த ஜவ்வரிசி இந்த பீட்ரூட்டோட நல்லா ஊறிட்டு நல்லா சாஃப்டாக ஆகிடும். நம்ம ஹல்வா ஈஸியாக 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இந்த வேலை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது சட்டுன்னு ஆகிடும் இந்த ஸ்வீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை நம்ம எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்துருக்கோமோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மினிமம் ஸ்வீட், நார்மல் ஸ்வீட் இருக்கணும்னா 1 கப்பு, இல்லைன்னா 1 1/4 கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1 1/4 கப் எடுத்துக்கோங்க. நான் 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாமே ஒரு கப்பு ஊற்றிருக்கோம். இது கரெக்டாக இருக்கும் அளவு. சர்க்கரை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு 1 1/4 கப்பு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம முன்னாடி பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜவ்வரிசி மிக்சர் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம உடனே மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் நல்லா இது மிக்ஸ் பண்ணிடணும். அந்த கலரே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த பீட்ரூட்டு மிக்ஸ் பண்ணால் ஜவ்வரிசி இதில் போட்டோம் இல்லையா, இது கொஞ்சம் கிட்ட வர ஆரம்பிச்சிடும். நம்ம கலரிட்டே இருக்கணும். நான் சொல்கிறேன் இது பக்குவம் எப்படி பார்க்கணுன்னு. கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஜவ்வரிசி இந்த கலரில் இருக்குது இல்லையா, நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். நீங்கள் கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து இது பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலருக்கு வந்துடும். அதே மாதிரி அந்த மேலே ஒரு நம்ம ஹல்வாக்கு அந்த க்ளாஸியாக இருக்கும் இல்லையா, தளதளன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கலரில் இது வந்துடும். அப்போது நம்மளுக்கு இது ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னே அர்த்தம். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ஒரு கலர் வந்துச்சு. நம்ம இதில் ஏலக்காய் தூள், அப்புறமா 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு இதுக்கு எண்ணெய் தடவிட்டு அப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஹல்வா இதில் ஊற்றிடலாம். இதுக்கு மேலே அடியில் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா மேலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பிடும்போது சாப்பிட்ணுன்னு தோணும். இப்போ நம்ம இந்த ஹல்வா ஃபுல்லாக இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்ருங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இது நல்லா செட் ஆகிடும்.
நீங்கள் வந்து டீமோல்ட் பண்ணிக்கோங்க. பிளேட்டில் டீமோல்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பீட்ரூட் ஹல்வா நீங்கள் ஜவ்வரிசியும் போட்டு செஞ்சதுனால அமோகமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.